கொஸ்டின்ஸ் தான். ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 2 எக்ஸாம் கொஸ்டின் டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஃபஸ்ட்டு சிலபஸ்ல ஒன்று வந்திருக்கா, நம்ம மெட்டீரியல் படிச்சிருந்தா ஆன்சர் இப்போ கண்டுபிடிச்சிக்க முடியுமா அப்படிங்கிறதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேசேஜ் அண்ட் டைப் கொஸ்டினாக இருந்தாலும் இது ஒரு டிரான்ஸ்லேஷன் தான். அதை பேசேஜ் அண்ட் டைப் ஃபார்மேட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பேசேஜை வாசிப்போம். The company needs to develop a new strategy. They want to develop the land for a new factory. Okay. Which of the following Tamil translation are appropriate for the word develop in the given sentence? Okay. இதுக்கு வேர்ட் டிரான்ஸ்லேஷனே அப்படின்னு சொல்லி நான் ஒரு மினி மெட்டீரியல் கொடுத்துருந்தேன். ஓகேவா? வேர்ட் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். வாட்டர்னா தண்ணீர், கவர்மெண்ட்னா அரசாங்கம், இதெல்லாமே இருக்கட்டும். வார்த்தை மொழிபெயர்ப்பு என்றால் ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு பொருள் அழியாமல் மாற்றுவது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஸோ என்ன மாதிரி மீனிங்லாம் இருக்கும்? லிட்ரலி டிரான்ஸ்லேஷன், அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறது. ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கான்டெக்சுவல் டிரான்ஸ்லேஷன், சார்ந்த மொழிபெயர்ப்பு, மணி ரிலேட்டட், வட்டி விகிதம், கியூரியாசிட்டி ரிலேட்டட், ஆர்வம். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் பேஸ்ட் ஆன் மீனிங், அப்படியே லிட்ரலாக மாற்றாமல் மீனிங்கை வச்சு இது பண்ணுறோம். இன்னொன்று இடியமேட்டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்லேஷனில். ஸோ பிரேக் த ஐஸ் அப்படின்னு கொடுத்தா முனைப்பு அடித்து விடு, பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா கை மேலே வேலை. பீஸ் ஆஃப் கேக்குன்னா டக்குன்னு இது அப்படியே லிட்டரல் நம்ம என்ன மீனிங் மாத்திரம் என்ன இருக்கும், ஒரு பீஸ் கேக்கோட ஒரு பீஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிரும். ஆனால் அது அந்த அர்த்தம் கிடையாது. ரொம்ப ஈஸியான வேலை இது அப்படிங்கிறது தான் என்னது இதோட மீனிங். ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். டெக்னிக்கல் டிரான்ஸ்லேஷனாக இருக்கலாம், ஆக்சிஜன் லெகிஸ்லேஷன், நம்ம டெக்னிக்கல் டிரான்ஸ்லேஷனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி பேஸ்டு டிரான்ஸ்லேஷனாக இருக்கலாம், ஃபோனட்டிக் டிரான்ஸ்லேஷனாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் அந்த மாதிரி. ஒளி அடைப்பிலான மொழிபெயர்ப்பு, மிஷின் டிரான்ஸ்லேஷனாக இருக்கலாம், மேனுவல் டிரான்ஸ்லேஷனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிரான்ஸ்லேஷன் இருக்குது. மல்டிபிள் மீனிங் இருக்குது, கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ், கலாச்சார வேறுபாடு, அந்த மாதிரி மீனிங் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கிக் த பக்கெட் அப்படின்னா வாலியை உதைக்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது, அவர் உயிர் இழந்தார் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே அந்த இடியமேட்டிக் ஃப்ரேசஸ் வரும். இன்னொன்று கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி அன்டிரான்ஸ்லேட்டபிள் வேர்ட்ஸ் நிறைய இருக்குது. நோ எக்ஸாக்ட் இங்கிலீஷ் வேர்ட் இருக்காது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் டெக்னிக்ஸ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு கொடுத்து நிறைய வேர்டு கொடுத்துருப்பேன். ஓகே, இதெல்லாம் படித்தா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுமானா கிடையாது. ஓகேவா? நான் இந்த மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படியெல்லாம் டிரான்ஸ்லேஷன் கேட்கலாம். சிம்பிளாக இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்கிறது, எந்த வேர்டை வேணாலும் கொடுத்து டிரான்ஸ்லேட் கேட்கலாம். ஏன்னா இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இதை கொண்டாட முடியாது. பட் ஆனால் எப்படிலாம் கேட்கலாம். இப்போ இதை படிக்க போய் தான் ஓகே இடியமேட்டிக் ஃப்ரேசஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இத்தனை வேர்ட் டைப்ஸ் இருக்கு, இப்படியெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதெல்லாம் டைரக்டா லிட்ரல் மீனிங் கிடையாது. ஸோ ஏகப்பட்ட மீனிங்ஸ் மாறி வரும் அப்படிங்கிறதான் இதில் நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் தமிழ் வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன், ரெவல்யூஷன், காமர்ஸ், என்விரான்மெண்ட்டு, டெவலப்மெண்ட்டு. இப்போ அதுலேயே டெவலப்னுங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? டெவலப்மெண்ட்னா என்ன? வளர்ச்சி. இதில் நான் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் அங்கே கொடுத்துருக்கிறது டெவலப், இங்கே கொடுத்துருக்கிறது டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான வார்த்தைகள் இது பண்ணிருக்கலாம். ஆனா நான் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் சொல்ல முடியாது. நான் குடுத்திருக்க வார்த்தையே அந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு, இந்த மெட்டீரியல் படிச்சிருந்தா இத ஆன்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, இது குத்து மதிப்பா சிங்க் ஆன வேர்டு. நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்த வேர்டு. ஓகேவா? அவன் எடுத்த கொஸ்டின் நான் எக்ஸாம்பிள் குடுத்ததும் சேமா இருக்கு. அவ்வளவுதான். மத்தபடி இந்த வேர்ட்ஸ மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா, அடுத்த டிரான்ஸ்லேஷன் ஒரு கேள்வி வந்துரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? இது டிரான்ஸ்லேஷன புரிஞ்சுக்கிறதுக்கான வேர்டு. ஓகேவா? அத நீங்க மறந்துறாதீங்க. ஓகே, டிரான்ஸ்லேஷன் எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வேர்டு இது. ஸோ ஆல்ரெடி இப்போ கொஸ்டின்ல பார்ப்போம். ஸோ டெவலப் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? டெவலப். ஓகே. இப்போ அங்கே டெவலப்மெண்ட்டுக்கு வளர்ச்சின்னு பார்த்துருந்தோம். இங்கே டெவலப்மெண்ட் இருக்கு, வளர்க்குங்கிற டிக் அடிச்சோம்னா தப்பாயிருக்கும். அப்போ டெவலப்புங்கிற வேர்டோட மீனிங் வேற. அதோட நவுன் ஃபார்மு, வெர்பு ஃபார்மு, அட்ஜெக்டிவ் ஃபார்மு நிறைய பார்ட் ஆஃப் ஸ்பீல படிச்சோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாறும்போது என்ன செய்யும்? அர்த்தம் மாறும். அது ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ டெவலப் அப்படின்னா ஓகே, இதை ஃபர்ஸ்ட் தமிழாக்கம். இந்த கம்பெனி நீட்ஸ் டு டெவலப் நியூ ஸ்ட்ராட்டஜி. ஒரு கம்பெனி அவங்க நியூ ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ண நினைக்கிறாங்க. தே வாண்ட் டு டெவலப் த லேண்ட் ஃபார் ஏ நியூ கண்ட்ரி. அதே சமயம் அவங்க லேண்டை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த டெவலப் அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஏ வளர்க்க, பி உருவாக்க, சி மேம்படுத்த, டி கட்டி எழுப்ப. இது ஒரு ட்ராப் மாதிரி தான் இருக்கு. எல்லாமே சேம் மீனிங் தான். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன அப்படின்னா,
வளர்க்க அப்படிங்கிறது எப்படின்னா, வளருதுன்னா குரோத்ன்னு சொல்லலாம். அத டெவலப்ன்னு சொல்ல முடியாது. வளர்க்க அப்படின்னா குரோத் அப்படி சொல்லலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இங்கிலீஷ்ல டெப்த்தான நாலேட்ஜ் இருந்தா தான் இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இது ஒரு ட்ராப் கொஸ்டின் தான். என்னால உணர முடியுது. அடுத்து உருவாக்க, அடுத்து மேம்படுத்த, அடுத்த கட்டி எழுப்ப. ஆனா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி அண்ட் டி. ஓகேவா? இல்ல கட்டி எழுப்புங்கிறது கூட ஓரளவு ஓகே. ஏன்னா பண்றது டெவலப் த லேண்ட் ஃபார் டெவலப் பண்றதுன்னா என்ன சொல்றது? பில்டிங் டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். பில்டிங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே மேல உயர்த்துறதுக்கான ஒரு விஷயம் தான். ஓகேவா? அடுத்த உருவாக்க அப்படின்னு இருக்கு. வளர்க்க, உருவாக்க, மேம்படுத்த, கட்டி எழுப்ப. ஓகேவா? கட்டி எழுப்பங்கிறது ஓரளவு ஆன்ஸரா ரிலேட்டடா வருது. சரி ஓகே. உருவாக்க அப்படிங்கிறத எப்படி ஆன்ஸரா கொண்டு வருவோம் இந்த இடத்துல? டெவலப்னா உருவாக்குறது. இந்த டெவலப்ங்கிற வேர்டுக்கு இந்த 4 தமிழ் அர்த்தமுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்றது தான். கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் நம்மள. ஸ்கில்ல டெவலப் பண்ணணும்னு சொல்றோம். பில்டிங் டெவலப் ப ப பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றோம். ஸோ ஆனா எக்ஸாக்ட் மீனிங் டெவலப் என்ன? கட்டி எழுப்புங்கிறதும், உருவாக்கங்கிறது மட்டும் தான். இது ஒரு ட்ராப்பான கொஸ்டினா தான் நான் பார்க்குறேன். இத கண்டிப்பா எல்லாரும் ஆன்ஸர் பண்ணியிருப்பாங்களா கரெக்ட்டா அப்படிங்கிறது என்னால உறுதியா சொல்ல முடியாது. நம்ம மெட்டீரியல பார்த்திருந்தா அப்ரோச் பண்ணலாம். எப்படி டிரான்ஸ்லேட் அப்ரோச் பண்றது? என்ன மாரி டைப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த டிரான்ஸ்லேஷன் கொஸ்டின்ல டிஎன்பிஎஸ்சி காரங்களுக்கு வந்து என்ன ஒரு லட்சக்கணக்கான சோர்ஸ் இருக்கு. எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு வேர்ட் எடுத்து கூட டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லலாம். ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமன் நாலேட்ஜ வச்சு தான் நம்ம இது பண்றது. இதுல கட்டி எழுப்ப அப்படிங்கிறதும், உருவாக்க அப்படிங்கிறதும் ஆன்ஸரா இருக்கு. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு மேம்படுத்தங்கிறது ரிலேட்டடான வேர்ட் மாரி தான் தெரியுது எனக்கு. வளர்க்க அப்படிங்கிறது ரிலேட்டடா வளர்க்க கூட நான் குரோத் சொல்லிட்டேன். அத வச்சு நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம் ஓரளவு. மீதி உருவாக்க, மேம்படுத்த அப்படிங்கிறதும் எக்ஸாக்ட்டா டெவலப்க்கு சேர்ந்த அர்த்தம் மாரி தான் தெரியுது. ஓகேவா? ஆனா எக்ஸாக்ட் மீனிங் உருவாக்க, கட்டி எழுப்பு. இந்த கொஸ்டின வந்து நம்ம ஒரு டஃப்பாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்லேஷனா இருந்தா கூட கண்டிப்பா அது டஃப்பான கேள்வியா தான் நான் பார்க்குறேன். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.